ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ரீசெண்டாக சைனா கவர்மெண்ட் வந்து சைனாவும் பங்களாதேஷுக்கான உறவில் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் நாங்கள் டார்கெட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக பங்களாதேஷ் பிஎம் தாரிக் ரஹ்மான் வந்து இந்தியாவை அவாய்ட் பண்ணிட்டு சைனாவுக்கு விசிட் போயிருந்தார். இந்த விசிட்டோட அவுட்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய குடைச்சலாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பிரச்சனையாக இருக்கா தீஸ்தா ரிவர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸை ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் வந்து சைனாட்ட சொல்லியிருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா சைனா எக்கனாமிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு சொல்லிட்டு சிட்டோகாங்கில் வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால சைனாவோட இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்த டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா மோங்லா போர்ட்டை சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் வச்சு மோங்லா போர்ட்டை ஃபுல்லாக டெவலப் பண்ண போகிறாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப பிரச்சனையான தலைவலியான ஒரு விஷயம் இது என்னன்னா பங்களாதேஷில் லான் மலின் ஹார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏர் ஸ்டேஷன் இருக்குது. இந்த ஏர் ஸ்டேஷன் வந்து செகண்ட் வேர்ல்டு வரப்போ எல்லா ஒரு மிலிட்ரி பர்பஸ்க்காக அந்த ஏர்ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஃப்ளைட் இறக்குறது, லேண்ட் பண்ணுறது, அப்புறம் டிப்ளாய் பண்ணுறது எல்லாமே பண்ணிருந்தாங்க. இந்த ஏர் ஸ்டேஷனை மறுபடியும் வந்து ஃபங்க்ஷனல் கொண்டு வர போகிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா இந்த லால் மணிர் ஹாட் வந்து நம்ம இந்தியன் பார்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 12 to 15 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ நம்மளோட இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் சோக் பாயிண்டான சிக்கன் நெக் காரிடாரை ஈஸியாக அவங்க டார்கெட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா பங்களாதேஷில் இருக்கிறதே ரெண்டு சப்மரைன். இந்த 2 சப்மரைனுமே வந்து சைனா சப்ளை பண்ணது. பட் அவங்க சப்மரைன் டாக்கிங் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 8 சப்மரைன் டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. ஏன்னா ஃபியூச்சரில் ஏதாவது கான்ஃப்ளிக்ட்னு வரப்போ அந்த டாக்கிங் ஸ்டேஷனை யூஸ் பண்ணி சைனா வந்து இந்தியாவை அட்டாக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அஞ்சாவது விஷயம் என்னன்னா பங்களாதேஷில் இருக்க ரோஹிங்கியா ரெஃப்யூஜிஸை மறுபடியும் மியான்மர்லேயே வந்து போய் தங்குற மாதிரி பேசுகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்ன விஷயம்னா சைனாவே இருக்கிறதுலே மோசமான ஹியூமன் ரைட் விலேஷன் உய்கர் முஸ்லீமுக்கு பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து சும்மா சாதாரண பண்ணுவீங்க சைனாவை வந்து பக்கத்து கண்ட்ரியில் என்ன பண்ணால் உங்களுக்கு என்னையான்ட்டு. ஸோ சைனாவோட ஃபிலாசபி என்னன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு கண்ட்ரியை சுற்றி அவங்க வந்து ஒரு பேர்ல் மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் குவாதர் போர்ட்டு, நம்மளுக்கு சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஹம்பந்தோடா போர்ட்டு, இந்த பக்கம் நம்ம ஈஸ்ட்டில் வந்து மியான்மரில் சிட்வே போர்ட்டு, பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா சிட்டாகாங் போர்ட்டு, இதை மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து வச்சுருப்பாங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரியை வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ மிரட்ட முடியும், அட்டாக் பண்ணவும் முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு சைனாவோட ஒரு கோர்சிவ் டாக்டிக்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கண்ட்ரிக்கு போதோ அந்த கண்ட்ரி கண்டிப்பாக நாசமாக தான் போகுன்றது நம்ம ஸ்ரீலங்காவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சைனா வந்து இந்தியாவை கண்டிப்பாக டார்கெட் பண்ணணும். என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லா கான்சிக்வன்ஸுக்கும் ரெடியாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனால லைக், ஃபாலோ, ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சைனா இந்தியாவை டார்கெட் பண்ணுமா இல்லையான்றதையும் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க.